ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இங்கிலீஷ் கிராமர் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏற்கனவே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ கண்டினியூஸ் ஃபார்ம் அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாட் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்க செயல், ரைட் நவ் இது நடக்குது, அதை பத்தி பேசும்போது நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறேன். இது இங்கிலீஷ்ல வந்துட்டு ஐ ஆம் டாக்கிங் நவ். அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாள். ஷி இஸ் ரைட்டிங் அ லெட்டர். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நடக்குது. அதனால தான் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரக்சரில் பார்க்கும் போது தான் உங்களுக்கு நல்ல பெட்டராக புரியும், யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். அது எப்படி இருக்கும்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அந்த வேர்ப் பக்கத்தில் வர அந்த சேஞ்சஸ் தான் நம்ம அந்த டென்ஸை உறுதிப்படுத்துது. இப்போ இங்கே இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எப்படி வரும்னா, வேர்ப் கூட என்ன வரும்னா, வேர்புக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வேர்ப் வரும். அந்த வேர்ப் கூட ஐஎன்ஜி அப்படின்னு இருக்கும். அதான் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் அந்த ஐஎன்ஜியை இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம். அந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னலாம்னா ஆம், இஸ், ஆர். இது மூணுத்துல ஏதாவது ஒன்று வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ், ஐ ஆம் ஈட்டிங். He is sleeping. She is reading a book. They are watching TV. இங்க I கூட am அதுதான் வரும். நீங்க இது நல்ல மனப்பாடம் பண்ணுங்க. I யூஸ் பண்ணீங்கன்னா am தான் பக்கத்துல வரும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதாவது இந்த கண்டினியூஸ் சென்டென்சஸ்க்கெல்லாம் ஆம் பக்கத்துல வரும். இல்லாட்டி உங்க சிம்பிளா நான் என் பேர் என்னன்னு சொல்றதுக்கும் ஐ பக்கத்துல ஆம் வரும். இதை நீங்க இங்கிலீஷ்ல மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஐ ஆம் ஈட்டிங். நிறைய பேர் ஐ இஸ் ஈட்டிங் அப்படிலாம் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் பேசிக் கத்துக்கிறவங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஐ பக்கத்துல ஆம் தான் வரணும். ஐ ஆம் ஈட்டிங். ஹீ பக்கத்துல இஸ் வரணும். ஹீ, ஷீ, இட். இது வந்துட்டு நீங்க சிம்பிளா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. he, she, it. இது கூட is வரும். you, we, they. இது கூட are வரும். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா he is sleeping, she is reading a book. ஆனா they கூட என்ன வருது? they are watching TV, we are learning English. இந்த மாதிரி you, we, they அது கூட are வரும். I கூட am தான் வரும். he, she, it கூட is வரும். இப்போ you are doing nicely இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும். யூ பக்கத்துல அது சிங்கிளா தானே இருக்கு, அப்ப இஸ் தானே வரும் அப்படின்னு வரும். அப்படி போடக்கூடாது. இங்கிலீஷ்ல யூ, வி, தே அது கூட ஆர் தான் வரும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இந்த யூ கூட இஸ் போடுறது. யூ கூட ஆர் தான் போடணும். ஓகேங்களா? செகண்ட், நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அதுல எப்படி வரும்? சப்ஜெக்ட் பிளஸ் ஏதாவது ஒரு ஆக்சிலரி வேர்ப், ஆம், இஸ், ஆர். இதுல ஏதாவது ஒன்றும் பிளஸ் நாட். ஏன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல, அதனால நாட், அப்புறம் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள்ஸ், ஐ ஆம் நாட் ஈட்டிங் நவ். நான் இப்போ சாப்பிடல. இங்க பாருங்க, ஐ கூட ஆம் தான் வரும். அந்த வேர்ப் ஆக்சிலரி வேர்ப் வந்துருச்சு. பக்கத்துல நாட், நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னால நாட். ஈட்டிங் நவ், ஈட் வேர்பு ஐஎன்ஜி கூடவே வந்துரும். நவ் ஆப்ஜெக்ட். ஹி இஸ் நாட் வாட்சிங் டிவி. அவன் டிவி பார்க்கவில்லை. அப்ப ஹி பக்கத்துல இஸ் வந்துருச்சு. நாட் வாட்சிங் டிவி. இதான் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அங்க நாட் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா வருது. இப்போ கொஸ்டின் ஃபார்ம் பார்ப்போம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கொஸ்டின் ஃபார்ம்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் வந்துடும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் ஆப்ஜெக்ட், அதுதான் நம்ம பார்த்துருக்கோம்ல.
அப்போ இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால வேர்ப் கூட ஐஎன்ஜி வந்துடும். அதே காம்பினேஷன் முன்னாடி ஆக்சிலரி வேர்ப். எக்ஸாம்பிள்ஸ், ஆம் ஐ ஸ்பீக்கிங் கிளியர்லி? நான் தெளிவாக பேசுகிறேனா? இங்கே ஆம் ஐ போடுறதுனால ஆம் அந்த ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி வந்துடுது. வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி ஸ்பீக்கிங் கிளியர்லி. இஸ் ஷி குக்கிங் நவ்? அவள் இப்போ சமைக்கிறாளா? இங்கே ஏன் ஃப்ரண்ட்ல இஸ் போடுறோம்? ஏன்னா சப்ஜெக்ட் ஷியா இருக்கனால இஸ் போடுறோம். சப்ஜெக்டை பொறுத்து தான் இந்த ஆக்சிலரி வேர்ப் என்ன ஆக்சிலரி வேர்பு, அப்புறம் வேர்பு பக்கத்துல எஸ் போடுறோமா இல்லாம எல்லாமே இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ நீங்க ஆன்சரை சிம்பிளா சொல்லணும்னு நினைக்கும் போது, இப்போ இஸ் ஷி குக்கிங் நவ்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோம்னா எஸ் சொல்லும் போது எஸ் ஷி எஸ். அப்ப இல்லைன்னா நோ ஷி இஸ் நாட், நோ ஷி இஸ்ன்ட். ஓகேங்களா? ஏன் இஸ் போடுறோம்? ஷீனால இஸ் போடுறோம். ஏன் இஸ் நாட் போடுறோம்? ஷீனால இஸ் நாட் போடுறோம், நெகட்டிவ்னால. இப்போ ஆர் தே கமிங் டு கிளாஸ்? அவர்கள் கிளாஸ்க்கு வருகிறார்களா? தே வந்ததுனால முன்னாடி ஆக்சிலரி வேர்ப் ஆர் வருது. இதுக்கு ஆன்சர் சிம்பிளா சொல்லணும்னா எஸ் தே ஆர், நோ தே ஆர் நாட், நோ தே ஆர்ன்ட். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் பொறுத்து தான் அங்கே இஸ்ஸா ஆரானே டிசைட் ஆகும். எப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும்? ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ், இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். ஐ ஆம் டாக்கிங் டு யூ நவ், இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் திஸ் டைம், இப்போ இந்த காலத்துல நடந்துட்டு இருக்க ஒரு செயல். இப்போ நான் ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ் தீஸ் டேஸ், நான் இப்போ இந்த கொஞ்சம் சமீப காலமா இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன், அந்த இடத்துக்குமே நீங்க இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ் தீஸ் டேஸ். இப்போ டெம்பரவரி சுச்சுவேஷன்ஸ்க்கும் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ எம் ஸ்டேயிங் அட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ், நான் இப்போ டெம்பரவரியா என் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கிட்டு இருக்கேன், அந்த இடத்துக்கும் நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா, இங்கிலீஷ்ல ஃபியூச்சர் பிளான்ஸ், இப்போ பக்கத்தில் வரப்போகிற ஃபியூச்சர் பிளான் சொல்லும் போது கூட நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, வி ஆர் கோயிங் டு த டெம்பிள் டுமாரோ, இது நாளைக்கு நடக்க போற ஒரு செயல் தான். வில் கோ டு டெம்பிள் டுமாரோ, அது ஃபியூச்சர் டென்ஸ், கரெக்டான ஃபியூச்சர் டென்ஸ். ஆனா வி ஆர் கோயிங் டு டெம்பிள் டுமாரோ, நாளைக்கு நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போறோம், அதுக்கும் நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன் இப்படி சொல்றாங்க? வி வில் கோ டு டெம்பிள் டுமாரோ தானே கரெக்டா வரும். அதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு பிளான் இருந்தாலும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். இப்போ காமனா மிஸ்டேக்ஸ் எங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் நம்ம பார்ப்போம். எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ எம் ஈட் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு ஐ எம் ஈட் நவ் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஐ ஆம் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா நடந்துட்டு இருக்க ஒரு செயலுக்கு ஐஎன்ஜி கண்டிப்பா யூஸ் பண்ணணும். வேர்பு பக்கத்துல ஐஎன்ஜி கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஐ எம் ஈட்டிங் நவ். ஹி இஸ் கோ டு ஸ்கூல் அப்படி வராது. ஹி இஸ் கோயிங் டு ஸ்கூல். தே ஆர் பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. தே ஆர் போட்டா பிளேயிங் தான் வரணும். இந்த மாதிரி இஸ், ஆம், ஆர் இதெல்லாம் போட்டாலே பக்கத்துல கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றீங்கனாலே ஐஎன்ஜி யூஸ் பண்ணிடும். அதுதான் ரூல். வேர்புக்கு எப்பவுமே இந்த ஒரு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நடந்துட்டு இருக்க ஒரு செயலுக்கு ஐஎன்ஜி வேர்பு பக்கத்துல போடணும். ஹி, ஷி, இட் அது பக்கத்துல, இதெல்லாம் சிங்குலர்ல வரும்ல, அது பக்கத்துல இஸ் தான் போடணும். ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்க்கு தே, வி எல்லாம் ப்ளூரல், அங்க ஆர் போடணும். ஆனா இங்க ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, யூக்கும் ஆர் தான் போடணும். நிறைய பேர் பண்ற தப்பு, சிங்குலர் தானே யூ இஸ் போடலாமேன்னு சொல்லுவாங்க. ஆனா போடக்கூடாது. யூ பக்கத்துலயும் ஆர் தான் வரணும், ப்ளூரல் பக்கத்துலயும் ஆர் தான் வரணும், ஐ பக்கத்துல ஆம் தான் வரணும். இந்த பேசிக் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ராக்டிஸ் டைம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு அந்த பேஸ் வேர்ப் சொல்லுவேன். பேஸ் வேர்பும் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் சொல்லுவேன். நீங்க அதை கரெக்ட் பண்ணி எனக்கு சொல்லணும். ஐ பேஸ் வேர்ப் வந்து ரைட் a letter now. கரெக்டா சொல்லுங்க.
இங்க என்ன வரணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா ஐ பக்கத்துல ஆம் வரணும். ஐ ஆம். ரைட் பக்கத்துல ஐஎன்ஜி வரணும். ரைட்டிங் அ லெட்டர் நவ். ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டர் நவ். அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீ பேஸ் verb வந்து வாட்ச் டிவி. இது கரெக்டா சொல்லுங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல ஷீ இஸ் வாட்சிங் டிவி. கரெக்டுங்களா? ஏன்னா ஷீ பக்கத்துல இஸ் வருது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால verb பக்கத்துல ஐஎன்ஜி வருது. தேர்ட், தே பேஸ் verb வந்து நாட் பிளே கிரிக்கெட். இது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல சொல்லுங்க. தே ஆர் நாட் பிளேயிங் கிரிக்கெட். ஏன்னா தே ப்ளூரல், அது பக்கத்துல ஆர் வரும். நெகட்டிவ்னால நாட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால ஐஎன்ஜி பிளேயிங். ஸோ தே ஆர் நாட் பிளேயிங் கிரிக்கெட். இப்போ கொஸ்டின்ல பார்ப்போம். ஆர் யூ பேஸ் verb வந்து ரீட் அ புக். இது கரெக்டா சொல்லுங்க. ஆர் யூ ரீடிங் அ புக்? ஆர் யூ ஐஎன்ஜி வரணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால. ஆர் யூ ரீடிங் அ புக்? நீ புக் படிச்சுட்டு இருக்கியா? லாஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீ குக் வந்து பேஸ் ஃபார்ம் டின்னர் டு நைட். இன்னைக்கு அவன் டின்னர் பண்றான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு என்ன சொல்வீங்க? ஹீ இஸ் குக்கிங் டின்னர் டு நைட். ஏன்னா ஹீ பக்கத்துல இஸ் வரணும், குக் பக்கத்துல ஐஎன்ஜி வரணும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸை இங்கிலீஷ்ல நேச்சுரலாகவே பேச முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் கிராமர் வீடியோஸ் நிறைய பார்க்கலாம், நிறைய கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.